ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டனில் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ஆல்ரெடி சிக்கனில் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிந்தாமணிக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் சிக்கனும் மட்டனும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்படியும் மட்டனில் உங்களுக்கு எலும்பு வரும், அதை தனியாக குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே சிந்தாமணிக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டனில் பாதி அளவு வெங்காயம் வேணும். நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் கம்மியாக சேர்த்துறாதீங்க, அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்லா வரும். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா. இந்த வரமிளகா தான் கிரேவிக்கே காரம் கொடுக்குது. அதனால் ஒரு 8 வரமிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. சிந்தாமணியை நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போது கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். கடலெண்ணெயிலும் செய்யலாம், நல்லா தான் வரும். இப்போது நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதும் வரமிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும், அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மட்டனை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வணங்கி இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கியிருக்கணும், அப்புறம்தான் மட்டன் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் தவிர எந்த மசாலாவுமே இதுக்கு தேவையில்லை. உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. அப்போது பார்த்திங்கன்னா மட்டனே உங்களுக்கு தண்ணி விடும். ஏற்கனவே அதுவே இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மூடி வச்சிடலாம். மட்டன்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு இது டைம் எடுக்கும், அதனால கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். எப்படியும் பார்த்திங்கன்னா இது 45 மினிட்ஸ் ஆகுங்க ரெடி ஆகிறதுக்கு. ஆனால் அப்பப்போ மூடி திறந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிரேவி பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி சிந்தாமணி செமி கிரேவியாக இருந்தால் இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போது நம்மளோட மட்டன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சிக்கன் சிந்தாமணி மாதிரியே மட்டன் சிந்தாமணியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் சிந்தாமணியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.